நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எடுத்துங்க. எதுக்கு பாரதி இதெல்லாம்? நின்னுகிட்டே இருக்க, என்ன சொல்லாம எடுத்துக்க. குடிக்க முடியல பாரதி, ஒரு மாதிரி இருக்கு. கொல்ல போறேன், முதல்ல குடி ஒழுங்க. லூசா நீ, என்ன பண்ற? குடி ஒழுங்க, குடி நீ. போதுமா? சரி போலாமா? டைம் ஆச்சு. நீங்க போங்க, மகா வருவா. ஓ சரி. பாரதி, மாம் சொன்ன பார்த்து டென்ஷன் ஆகுறாரு. ஏன்? வைஃபோட மாமா பையன் மேல காண்டாகிறது நேச்சர் தானே. சரி ஜெனி, உன்னை டச் பண்ணி மகா சீக்கிரம் கூட்டிட்டு வா. ஓகேவா? என்னம்மா இங்க வந்து தனியா நிக்கிற? தனியா இங்க நிக்கிறேன், அதான் இத்தனை பேர் இருக்காங்கல்ல. சாரியில பாக்குறதுக்கு பெரிய பொண்ணா தெரியற. எல்லாரும் வளர்ந்துட்டீங்கன்னு மறந்து போயிடுது. மகாவோட கல்யாணம் முடிஞ்சா அடுத்தது உனக்கு தானே. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? நடக்கும்போது பாத்துக்கலாம். யாரையும் உனக்கு பிடிக்குதுன்னு தெரியுது, உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே சரி. இந்த மாதிரி பிரமாதமா உனக்கும் பண்ணிடலாம். நான் இதே மாதிரி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சிம்பிளா ரெஜிஸ்டர் மேரேஜ் தான். ஏமா? எதுக்கு வெட்டிய ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு செலவு பண்ணிக்கிட்டு? அப்பாவை கூப்பிடுவே இல்லையா? பாக்கலாம், இன்னும் யோசிக்கல. நீ எதுக்காக இவ்வளவு டென்ஷனா இருக்கிற? இவன் பாட்டுக்கு ஏதாவது பேசி வச்சிடக்கூடாதுல்ல. நீ பின்னால போறது யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? வீட்டுக்கு அடங்காத பிள்ளைய வச்சுக்கிட்டு வேற என்ன பண்ண சொல்றீங்க? நான் பேசுறேன் அவங்கிட்ட, நீ சும்மா இரு. ஆமா, நீங்க பேசின உடனே மதிச்சிருவான். நான் பேசுறேன் அவங்கிட்ட, நீ ரிலாக்ஸ்டா இரு. என்ன விக்னேஷ், கொஞ்சம் கூட வா. வா.
எங்க கிளம்பிட்டீங்க? என்ன என்ன செய்ய- பாரதி, ஃபோன் வந்துடுச்சு, அதான் இங்க பேச முடியல, அதான். சரி சரி, நீங்க போய் மாடியில ஃபோன் பேசுங்க. ஓகே, ஆ நீ வா. என்ன செய்ய போற விக்னேஷ்? புரியல. இப்போ என்ன செய்யணும்னா? நீ நார்மலாவே இல்லை விக்னேஷ். ஒப்வியஸா தெரியுது நீ டிஸ்டர்ப் இருக்கேன்னு. என்னப்பா புதுசாக பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க? இதுக்கு மேல உன்னால என்ன பண்ண முடியும் சொல்லு? இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. எல்லாரும் வேணும்னே பண்ணுறீங்க. நாளைக்கு மார்னிங் இந்த மண்டபம் எப்படி இருக்கும்னு யோசிக்கவே முடியல. சரிடா, அதுக்கு நீ என்ன பண்ண போற? அதான் என்ன பண்ணாலும் அம்மா செத்துருவேன் மிரட்டுறாங்க. அப்புறம் என்ன பண்ண? ஆனால் எவ்வளோ நேரம் இப்படி சொல்லாமல் இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. சொன்னா உங்க அம்மா கண்டிப்பா அவ சொன்னதை செய்வா. என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. ச்சே. டேய், நான் சொல்றது கேளு. யாருக்கும் ப்ராப்ளம் இல்லை இதுல. எஸ், அதுக்கு நீ என்ன நம்பணும். ட்ரஸ்ட் மீ விக்னேஷ். எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லைப்பா. சொல்றது முதல்ல கேளுடா. உங்க அம்மாவுக்கு இந்த கல்யாணம் நின்று மதி அசிங்கப்படுறதை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. இந்த கல்யாணம் நிற்க வேற போகுதா? ஆமா, கண்டிப்பா. இன்னைக்கு நைட்டு பிரபு இங்கிருந்து கிளம்பணும். இந்த கல்யாணம் நிக்கணும். அதுதான் உங்க அம்மாவும் பிரபுவும் போட்ட பிளான். நான் சொல்றது கேளு. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. எனக்கு மதி மேல 1000 கோபம் இருக்கலாம், இருக்குது. அதுக்காக அந்த பொண்ணு மகாவை பழி வாங்குறது தப்பு. பாரு, மேடையில சிரிச்சுக்கிட்டே நிக்கிற அந்த பொண்ணை பார்த்தா கஷ்டமா இருக்குடா. நிச்சயத்தில் பாதியில் எழுந்து போனதுலேருந்து நம்ம மகாக்கு கஷ்டம் மட்டும்தான்ப்பா கொடுத்துருக்கோம். உன் கோபம் புரியுதுடா. உங்க அம்மாவுக்கு இந்த கல்யாணம் நின்று அந்த மதி கொஞ்ச நேரம் அழறதை பார்க்கணும். அவ ஆசையும் தான் நடக்கட்டுமே. இதை சொல்ல தான் கூப்பிட்டு வந்தீங்களா? காம் டவுன் விக்னேஷ், காம் டவுன். நான் சொல்றது கேளு. இப்போ பிரபு இங்கிருந்து கல்யாணம் பண்ணாதான் சிக்கல். இப்போ அவன் தான் போயிடுறானே. கெட்டதுலயும் ஒரு நல்லது தானே அது. மார்னிங் கல்யாணம் நின்ன வேதனையில மதி இருப்பா. நான் அப்ப போய் அவன்கிட்ட பேசுறேன்டா. உனக்கும் மகாவுக்கும் கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன். என்ன இருந்தாலும் உங்க அம்மாவை நாம விட்டு கொடுக்க கூடாதுடா. நீ இன்னைக்கு ஒரு நைட் வெயிட் பண்ணா நாம எல்லாம் சரி பண்ணலாம்டா. உண்மையெல்லாம் சொல்லிடுவேன் பயந்து தான் இப்படிலாம் பேசுறீங்க. யோசிச்சு பாருடா. நீ போய் இப்போ உண்மையை சொன்னா மதி நம்பிடுவானா? இப்போவாவது பிரபு நைட்டு கிளம்பி போய் இந்த கல்யாணம் நிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீ போய் இந்த விஷயங்கள்லாம் சொன்னா ஒருவேளை கல்யாணமே நடந்துடும். அப்ப மகாவோட லைஃபை யோசிச்சு பாரு. உனக்கு மகாவே பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணு விக்னேஷ். உங்க அம்மா நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் முதல்ல நிக்கட்டும். அப்புறம் நான் பேசி உன் கல்யாணத்தை நடத்துறேன். என்ன, ஓகேவா? எப்படி நம்புறது? உங்கள்கிட்ட நான் எப்படிலாம் போய் சொல்ல முடியும்? நீ என் பையன். லைஃப் முழுக்க மீட் பண்ணியே ஆகணும். ஏன் பொய்யா ப்ராமிஸ் பண்ண நாளைக்கு நீ என்ன கேட்டா நான் என்ன ஆன்சர் பண்ண முடியும்? இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லி நான் எதையும் செய்யாம விட்டதே இல்லை. மகாவுக்காக நீ கல்யாணம் பண்ணாம இருக்கிற. அவளுக்கு ஏதாவது தப்பா நடந்தா நீ கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணு விக்னேஷ், நான் எல்லாம் சரி பண்ணி தரேன். உங்களை நான் நம்புறேன்ப்பா. நீங்களும் அம்மா மாதிரி என்னை ஏமாத்திட்டாதீங்க ப்ளீஸ். இல்லை,
கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாமா 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 ஏமா 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 சிட்டு போல பெண்ணிருந்தா வட்டமிட்டு சுத்தி சுத்தி கிட்ட கிட்ட ஓடி வந்து தொடலாமா தாலி கட்டு முத்தை கை மேல படலாமா மாமா 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 மா மா மாத்தாடு மாத்தாடு மல்லிகே மாத்தாடு மாத்தாடு மல்லிகே அம்பிகே ராதிகே மாத்தாடு மாத்தாடு மல்லிகே ஏ இல்லனா யா யாரோ யாரோடி உன்னோட புருஷன் யாரோ யாரோடி உன் திமிருக்கு அரசன் நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே. ஏ போதும்பா, போர் அடிக்குதுப்பா. என்னக்கா எங்க ஊர்ல தான் இப்படி எல்லாம் விளையாடுவாங்கன்னு பார்த்தா இங்க அதே தானா? ஆமா, வயசுக்கு வந்தா பல்லாங்குழி, கல்யாணம்னா பொண்ணு சைடுல பாட்டுக்கு பாட்டு, மாப்பிள்ளை சைடுல காட்சி, தினமும் வழக்கம். பிள்ளைங்களா போய் தூங்குங்க, நேரம் ஆகுதுல்ல. கொஞ்ச நேரம் இருங்க பாட்டி, போலாம். என்ன பழக்கம் இது? லேட்டா லேட்டா தூங்குறது. போய் படுங்க போங்க. என்ன பாட்டி அங்கேயே இப்படிதான் சீக்கிரம் தூங்க சொல்லுவாங்களா? 9 மணி ஆயிடுச்சுன்னா சுசி தூங்கிடுவாமா. ஐயோ பாவம்தான். பாட்டி உங்க கதையை சொல்லுங்க. உங்க கல்யாணத்துக்கு முந்தின நைட் எப்படி இருந்துச்சு? என்ன கேக்குற பாரு, அதெல்லாம் மறந்து போச்சு போமா. அது எப்படி மறக்கும்? நம்ப மாட்டோம், சொல்லுங்க. இல்லனா விட மாட்டோம். அதெல்லாம் இருக்கும் ஒரு 45 வருஷத்துக்கு மேல. இப்ப போய் கேக்குறியே. எவ்வளவு வருஷம் ஆனா என்ன, தாத்தாவை பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க பாட்டி. இங்க பாரு வைக்கதா. பாட்டி உங்க கல்யாணம் லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? அந்த காலத்துல லவ் எல்லாம் பண்ணா உரிச்சு தொங்க விட்டுருவாங்க. சும்மா வயக்காட்டுல அப்பப்ப பாக்குறதா. பாட்டி அதுக்கு பேர் தான் லவ் மேரேஜ். சும்மா இருடி. நாங்க என்ன போன்ல உங்களை மாதிரி விடியறதுன்னு தெரியாம தூங்குறது இல்லாம பேசிக்கிட்டா இருந்தோம். அப்பெல்லாம் போன் இல்ல பாட்டி. இருந்தா குடுத்துருவாங்களாக்கோ. உங்கள மாதிரி எல்லாம் எழுத்து பேச முடியுமா என்ன? மேட்டர் மாறுது. தாத்தா ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட என்ன பேசினாரு? என்னத்த பேசுறாரு? புடவைய இப்படி கண்டாங்கி மாதிரி கட்டாத, சினிமாவில வர சரோஜதேவி மாதிரி கட்டிட்டு வான்னு சொல்லுவாரு. மாறிடா, தாத்தாக்குள்ளே ஒரு சிவாஜி இருந்திருக்காரு. அவரு சிவாஜி இல்ல, எம்ஜிஆர். பாட்டி கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் என்ன பண்ணீங்க? என்னத்த பண்ண, எப்படா விடியும்னு தூங்காம உட்கார்ந்து. அப்புறம் என்ன, தூங்காமலே போய் உங்க தாத்தாவை கல்யாணம் பண்ணியாச்சு. அப்புறம் அப்புறமா பாட்டி செம்ம ரொமான்டிக் மேட்டர் சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா இருடி. அப்பா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்டா. இன்னும் யாரும் தூங்கலையா? இன்னைக்கு எப்படி தூக்கம் வரும்? ஏமா இன்னைக்கு என்ன? விடிஞ்ச மகா கல்யாணம் இல்ல, அதுக்கு உனக்கு என்னடி? தெரியல, ஒரு மாதிரி சந்தோஷம், டென்ஷன் எல்லாமே இருக்கு. கல்யாணம் முடிஞ்சா இவ பாட்டுக்கு பாய் சொல்லிட்டு போயிடுவாள்ல. ப்ளீஸ் வேண்டாம், ஆரம்பிக்காத. அப்புறம் ஆள் ஆளுக்கு வயலின் வாசிக்கிட்டு இருக்கிற மூடும் போயிடும். என்னடா தூக்கம் வருதா? படுத்துக்கடா. ஜெலஸ் பா. நேத்து வரைக்கும் நான் தான் அப்பாவுக்கு செல்ல பொண்ணு, இன்னைக்கு வந்துட்டா பாரு. போ. ஏய், அவ உன்னோட சின்னவடா. அதுக்காக என் இடத்துல என்னால விட்டு கொடுக்க முடியாது. நினைச்சேன் எல்லாரும் இங்கதான் இருப்பீங்கன்னு. வேணா 2 தொட்டில் கட்டி தரவா? நான் கிண்டலா?
நீயும் வேணா வந்து படுத்துக்கோ. எனக்கு மாமா மடிலாம் வேணாம். அவர் இதயத்திலே எனக்கு இடம் இருக்கு. எனக்கு அது போதும். என்ன மாமா? ஃபங்க்ஷன் சூப்பரா நடந்ததுல்ல? மகாதா பயந்துகிட்டே இருந்தா. ஆமா, கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. அதுவும் அப்பாவை பத்தி யோசிச்சுதான் அப்படி கேட்டா. அவ என்னைக்கு அவளை பத்தி யோசிச்சிருக்கா? நானும் அதை தான் நினைக்கிறேன். இனிமே அவன் நாம பிளஸ் பிரபுன்னு திங்க் பண்ணாம அவளை பத்தியும் அவன் நினைக்கணும். சான்ஸே இல்ல. மகாவால முடியவே முடியாது. ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் டல்லா இருந்தா. ஆனா ரிசப்ஷன்ல ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தால. இனி எதுவும் ப்ராப்ளம் வராதுன்னு நினைச்சிருப்பா. பாவம் அவ. இந்த 6 monthsல மட்டும் பாரு எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் அவளுக்கு. சிவா, அவ போயிட்டா வீடு எப்படி இருக்கும்? சும்மா இரு, அதை நினைச்சே பார்க்க முடியல. கொஞ்ச நாளைக்கு கஷ்டமா இருக்கும்ல. நம்ம எல்லாருக்குமே அவதான் ஒரு கனெக்டிங் பாயிண்டா இருந்தால. சேர்ந்துதான் சாப்பிடணும்னு சொல்லுவா. நமக்குள்ள ப்ராப்ளம்ஸ் வராம பாத்துப்பா. எதை வேணாலும் அவகிட்ட ஷேர் பண்ணலாம். நம்மள விட அப்பா தான் ரொம்ப கஷ்டப்படுவாரு. பேசாம மகாவையும் நம்ம கூடயே கூட்டிட்டு வந்துடலாமா? ஏய் சும்மா இரு, அவ அங்கேயே இருக்கட்டும். ஏன் அப்படி சொல்ற? நம்ம கூட வந்துட்டா நம்மள கவனிக்கவே அவளுக்கு டைம் சரியா இருக்கும். அவளை இனிமேலாவது கொஞ்சம் ஃப்ரீயா விடுவோமே. பாவம் அவ. கரெக்ட் கரெக்ட். நான் இப்படி யோசிக்கல. சரி பாத்துக்கலாம், விடு. எங்க கிளம்பிட்ட? போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு வந்து நிக்கிறாளே, அவளை என்ன பண்ண போற? யாரு? சபர்ணாவை சொல்றியா? சபர்ணாவா சர்பத்தோ அவளைத்தான் சொல்றேன். அவளை விடு, நான் பாத்துக்கிறேன். எங்க இருந்துடா பிடிச்ச இவள? ஒழுங்கா இருன்னு சொன்னா எங்க கேக்குற? நீ ஒரு கல்யாணம் பண்ணுவ, அதை பாத்துலான்னு பார்த்தா அதை கெடுக்கிறதுக்குன்னே அவ வந்து நிக்கிறா. அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னல, நீ அமைதியா இரு. என்னத்த பார்க்க போற? என்ன நடக்குமோ நினைச்சா எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. உங்க அத்தை என்னடானா ராத்திரியோட போயிடுன்னு சொல்ற. அந்த பொண்ணு என்ன நினைச்சிட்டு வந்திருக்கானே தெரியல. நீ என்னடானா இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்ற. ஒண்ணுமே புரியல. ஓ, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க அத்தை என்னடானா ராத்திரியோட போயிடுன்னு சொல்ற. அந்த பொண்ணு என்ன நினைச்சிட்டு வந்திருக்கானே தெரியல. நீ என்னடானா இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்ற. ஒண்ணுமே புரியல. ஓ, வாங்க. என்ன மாப்பிள்ள, ஏதோ யோசனையில் இருக்கீங்க போல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன், அவ்வளோதான். ஒரு நிமிஷம். ஏற்கனவே பண்ணணும்னு நினைச்சதுதான், இப்பதான் நேரம் கிடைச்சது. இந்தாங்க. என்னமாம்மா இது? நான் இதை எப்போ கொடுத்துருக்கணும், நீங்க வேணான்னு சொன்னதுனால இவ்வளவு நாள் ஆச்சு. எனக்கு இதெல்லாம் வேணாமாம்மா. பெருசா ஒண்ணும் இல்லை மாப்பிள்ள, சும்மா செயின் மோதிரம் சிம்பிளா தான். நான் சொல்றேன், நீ தப்பா நினைக்கிறீங்க. நகைலாம் எனக்கு வேணாம். என் ஆசைக்காக கொடுக்குறேன், நீங்க கண்டிப்பா வாங்கிக்கணும். இல்லை மாமா, டவுரி வாங்காம கல்யாணம் பண்ணிக்கிறேன்றதான் என்னோட ஆசை. ஏன் இது டவுரின்னு நினைக்கிறீங்க? நான் உங்களுக்கு கிஃப்டா கொடுக்குறேன்னு நினைச்சுக்கீங்க. அதான் ஆசையா கொடுக்கறாருல, வாங்கியேண்டா. உனக்கு பிடிக்கலன்னா மகா போட்டுட்டு போறா. வாங்கிக்கங்க. ஒரு நிமிஷம். இது எதுக்கு? நீங்க பாட்டுக்கு எதுவும் வேணாம், பொண்ணை மட்டும் அனுப்புங்கன்னு சொன்னீங்க. அதுக்காக நான் சும்மா இருக்க முடியுமா? இந்த அச்சோ வச்சுங்க. பணம்லாம் எதுக்கு? இந்த நகையை உங்க சந்தோஷத்துக்காக தான் நான் வாங்கிக்கிட்டேன். எனக்கு பணம்லாம் எதுவும் வேணாம். நான் உங்களுக்கு ஒரு கார் வாங்கி தரணும்னு நினைச்சேன். நானா ஏதாவது வாங்கி அப்புறம் அது உங்களுக்கு பிடிக்காம போயிடக்கூடாது இல்லையா? அதனால நீங்களே பார்த்து வாங்கிக்கங்க. ஐம் சாரி மாமா, எனக்கு பணம்லாம் எதுவும் வேணாம், ப்ளீஸ். மாப்பிள்ள அப்படித்தான், நீங்க அப்புறமா சொல்லி இந்த பணத்தை கொடுத்துருங்க. வாங்கம்மா. இந்தாங்கம்மா. இதெல்லாம் எனக்கு ரொம்ப
சங்கடமா இருக்கு மாமா. இதுல சங்கடப்பட என்ன இருக்கு மாப்பிள்ள? ஒவ்வொரு வீட்லயும் அதை கொடு இதை கொடுன்னு டார்ச்சர் பண்றாங்க. ஒண்ணுமே வேணான்னு சொன்ன உங்களுக்கு நான் இதை கூட செய்யலைன்னா எப்படி? உங்க பொண்ணு மகா சின்ன வயசுலேருந்தே காரில் போய் பழக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்காகவே புதுசாக ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். கூடி சீக்கிரம் வாங்கிடும் மாமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. இப்படி ஒரு மாப்பிள்ளைக்கு இதை கூட செய்யலான்னு எப்படி? இப்போ இன்னொரு கார் வாங்கிட்டீங்கன்னா நான் இந்த காரை திருப்பி வாங்கிக்கிறேன், விடுங்க. சரி, ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு சீக்கிரம் எழுந்திருக்கீங்களா? ஏதாவது வேணா சொல்லுங்க. சரி, பணத்தை கொடு. என்னடா இந்த ஆள் இன்னும் மசஞ்சு கொடுக்கலையேன்னு பார்த்தேன். அதிகமாகவே கொடுத்துட்டாரு. நல்ல மனுஷனா இருக்கார்டா. நான் கூட தான் நல்ல மனுஷன். அதான் கடவுள் எனக்கு இது கொடுத்துருக்காரு.